வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தலாய் லாமா விவகாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள முறுகல் அதிகரிப்பு. பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலை கண்டு மிரண்ட பாகிஸ்தான். சிங்கப்பூருக்கு அருகே தொழில்நுட்ப நாட்டை அமைக்கும் தமிழர். இந்தியாவை நிராகரித்தாரா ட்ரம்ப்? வெளியுறவுத்துறை கொடுத்த விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். தலாய் லாமா விவகாரம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள முறுகலை அதிகரித்துள்ளது. சீனா இந்தியாவை எச்சரித்ததை அடுத்து இந்தியாவின் பதிலடியை இன்று எதிர்பார்க்கலாம். இதன் பின்னணி என்ன? சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக திபெத்தின் புத்த மத தலைவர் 14வது தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனிடையே தலாய் லாமா நாளை 6ஆம் தேதி தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதை முன்னிட்டு காணொலி பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அடுத்த தலாய் லாமாவை கார்டன் போட்ராங் அறக்கட்டளை தான் அடையாளம் கண்டு அங்கீகரிக்கும். எனக்கு பின்னரும் தனது அறக்கட்டளை தொடர்ந்து செயல்படும். இந்த விவகாரத்தில் தலையிட வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தலாய் லாமாவின் இந்த அறிவிப்பை சீனா நிராகரித்தது. சீனாவின் நிராகரிப்பு குறித்து பேசிய இந்திய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தன்னுடைய வாரிசை புத்த மத தலைவர் தலாய் லாமாவினால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் இருநாட்டு உறவு தரப்பில் எதிரொலித்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் இந்தியா தனது வார்த்தைகளிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். திபெத் தொடர்பான விஷயங்கள் உட்பட சீனாவின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதை இந்தியா நிறுத்த வேண்டும். தலாய் லாமாவின் சீன எதிர்ப்பு கொள்கை குறித்து இந்தியா தெளிவுபடுத்துவதுடன் திபெத் தொடர்பான பிரச்சனைகளில் தனது உறுதிமொழியை இந்தியா மதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நான் சீனாவின் கருத்துக்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. நான் தலாய் லாமாவின் பக்தன். தனது வாரிசை தலாய் லாமாவை தேர்வு செய்வார் என்று அவரை பின்பற்றும் ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். இந்திய அரசு சார்பாகவோ அல்லது சீன அரசின் பிரதிநிதியாகவோ நான் எதையும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் அணுப்போர் அபாயத்தை ஏற்படுத்தியிருந்ததாக பாகிஸ்தான் பிரதமரின் முக்கிய ஆலோசகரான ரானா சனாவுல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஷ்மீர் பகல்காமில் 26 இந்திய சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாள் சிறிய அளவிலான போர் வெடித்தது. அந்த நேரத்தில் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. இது நிலைமையை மோசமாக்குவதற்குள் பாகிஸ்தான் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கி போரின் முடிவுக்கு வழிவகுத்தது. இந்த சூழ்நிலையை பற்றி பேசிய ரானா சனாவுல்லா, நூர்கான் விமானப்படை தளத்தை நோக்கி இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணை ஏவிய போது அது ஏற்படுத்த போகும் தாக்குதலின் தன்மை பற்றி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு முடிவு செய்ய 30 முதல் 45 வினாடிகள் மட்டுமே இருந்தன. அந்த ஏவுகணை அணு ஆயுதம் ஏந்தியதா என்ற சந்தேகத்தில் அந்த குறுகிய நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது இந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டதற்காக இந்தியாவை புகழவில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்குள் சிலர் இந்தியா தடமாறிவிட்டதாக எண்ணி தவறாக கருதி கொண்டு இருக்கக்கூடும். அது உண்மையல்ல. இது உலக அளவில் அணு ஆயுத யுத்தத்தை தூண்டும் விதத்தில் ஒரு மிக பெரும் அபாயமாக மாறியிருக்க வாய்ப்பு இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பூருக்கு அருகில் உள்ள தனியார் தீவை இந்தியாவில் பிறந்த தொழில்நுட்ப முதலீட்டாளர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் வாங்கியுள்ளார். அங்கு நெட்வொர்க் ஸ்டேட் என்ற பெயரில் ஒரு புதிய நாடு ஒன்றை உருவாக்குவதே அவரது நோக்கமாகும். இது தொழில்நுட்ப நிபுணர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவன தலைவர்கள் மற்றும் எதிர்கால டிஜிட்டல் குடியுரிமைக்கான மேடையாக அமைய திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டத்தின் முதல் கட்டமாக அந்த தீவில் நெட்வொர்க் ஸ்கூல் என்ற பெயரில் 3 மாதாந்தங்களுக்கான பயிற்சி திட்டங்கள் நடத்தப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு, உடல் கல்வி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஆளுமை வளர்ச்சி போன்ற தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பாலாஜி ஸ்ரீனிவாசன் என்பவர் காயின்பேஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் தி நெட்வொர்க் ஸ்டேட் என்ற பிரபல புத்தகத்தின் ஆசிரியராகவும் உள்ளார். அவரது முயற்சி உலகளாவிய தொழில்நுட்ப கல்வி மற்றும் அரசியல் நகரங்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது என்று கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்த கோரிக்கையை வெள்ளை மாளிகை அவரது பரபரப்பான கால அட்டவணை காரணமாக நிராகரித்ததாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் சமீபகால கூற்றுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சர் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. வெளியுறவுத்துறையின் உண்மையை கண்டறியும் பிரிவு எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் இந்த கூற்றை போலி செய்தி என்று குறிப்பிட்டு அத்தகைய மறுப்பு எதுவும் நடக்கவில்லை என்றும் இந்த கூற்று முற்றிலும் தவறானது என்றும் தெளிவுபடுத்திக் உள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோவின் அழைப்பின் பேரில் ஜெய்சங்கர் வாஷிங்டன் டிசியில் நடந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்றார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தந்திரோபாய நிலைத்தன்மையினை வலுப்படுத்துவதில் குறிப்பாக முக்கியத்துவம் அளித்து சமகால வாய்ப்புகள் மற்றும் சவால்களில் குவாட்டின் தாக்கத்தை மேம்படுத்துவதில் இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியது. குவாட்டை மேலும் கவனம் செலுத்தும் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விவாதங்களை மிகவும் பலன் தரும் விதத்தில் இருந்ததாக ஜெய்சங்கர் விவரித்தார். குவாட் சந்திப்பை தவிர ஜெய்சங்கர் பல உயர்மட்ட இருதரப்பு ஈடுபாடுகளை நடத்தினார்.
பாதுகாப்பு, முக்கியமான தொழில்நுட்பங்கள், இணைப்பு, எரிசக்தி மற்றும் இயக்கம் ஆகியவற்றின் ஆழமான ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க அவர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார். அதில் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்த முன்னோக்குகளை பரிமாறிக்கொண்டார். அதற்கு அடுத்து ஜெய்சங்கர் அமெரிக்க உள்ளக உளவுத்துறை FBI-யின் இயக்குனர் காஷ் பட்டேலை சந்தித்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வளர்ந்து வரும் ஒத்துழைப்புக்கும் பாராட்டு தெரிவித்தார். உலகளாவிய நிலைமை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தி அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட்டுடன் அவருக்கு நல்ல பரிமாற்றம் இருந்தது. இந்தியாவின் தற்போதைய எரிசக்தி மாற்றம் குறித்து விவாதித்ததாகவும் ஆழமான எரிசக்தி கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை ஆராயவும் ஜெய்சங்கர் அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட்டையும் சந்தித்தார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்ஸுடன் நடந்த கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் நலன்கள் மற்றும் திறன்களின் ஒருங்கிணைப்பை உருவாக்குதல், பாதுகாப்பு கூட்டாண்மையை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. வாஷிங்டனுக்கு வருவதற்கு முன்பு ஜெய்சங்கர் நியூயார்க்கில் இருந்தார். அங்கு அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் தீவிரவாதத்தின் மனித செலவு என்ற தலைப்பில் ஒரு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி தீவிரவாதத்தின் பேரழிவு தாக்கத்தை எடுத்து காட்டுகிறது மற்றும் அத்தகைய செயல்களுக்கு அரசு ஆதரவளிப்பதை அம்பலப்படுத்தி எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வெளியுறவு அமைச்சின் விரைவான மற்றும் தெளிவான பதில் ஜெய்சங்கரின் அமெரிக்க வருகை குறித்து தவறான தகவல்களை நீக்கியுள்ளது.